Hi dear children. Today வீடியோல நாங்க ரீடிங் கம்ப்ரிஹென்ஷன் பார்ட் 2க்கு போறோம். பார்ட் 1 நீங்க எல்லாரும் வாசிச்சு பிராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. பார்ட் 2 வீடியோ பார்க்க முன்னா என்னுடைய சேனலை இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. Today a reader, tomorrow a leader. The fox and the grapes. One day a fox became very hungry. He went out to search for some food. He searched high and low, but couldn't find anything to eat. Finally, as his stomach rumbled, he stumbled upon a farmer's wall. At the top of the wall, he saw the biggest, juiciest grapes he had ever seen. They were a rich purple, telling the fox they were ready to be eaten. To reach the grapes, the fox had to jump high in the air. As he jumped, he opened his mouth to catch the grapes. But he missed. The fox tried again, but missed once more. He tried a few more times, but kept failing. Finally, the fox decided to give up and go home. While he walked away, he muttered, "I'm sure the grapes were sour anyway." The moral: never despise what we can't have. Nothing comes easy. The fox and the grapes. நெறியும் திராட்சை பழங்கள். One day a fox became very hungry. ஒரு நாள் நெறிக்கு மிகவும் பசியாக இருந்தது. He went out to search for some food. அதனால் அது உணவு தேடி வெளியே சென்றது. He searched high and low. அது மேலும் கீழும் தேடி பார்த்தது. But couldn't find anything to eat. ஆனால் அதற்கு சாப்பிடுவதற்கு எதுவும் கிடைக்கவில்லை. Finally, as his stomach rumbled, இறுதியாக அதனுடைய வயிறு சத்தம் போட்டது பசியால. He stumbled upon a farmer's wall. அது ஒரு பண்ணையாளருடைய சுவரில் தடுமாறி அந்த இடத்துல நின்றது. At the top of the wall, he saw the biggest, juiciest grapes he had ever seen. அந்த சுவரின் உச்சியில் அது மிக பெரிய நல்ல சாறு நிறைந்த திராட்சை பழங்கள். அது ஒரு நாளும் அவ்வாறான திராட்சை பழங்களை கண்டிருக்கவில்லை. அவ்வாறான ஒரு திராட்சை பழத்தை அது கண்டது. They were a rich purple. நல்ல டார்க் ஊதா கலரில் அந்த திராட்சை பழங்கள் காணப்பட்டன. Telling the fox they were ready to be eaten. சாப்பிடுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்வது போல அந்த பழங்கள் காணப்பட்டன. To reach the grapes, the fox had to jump high in the air. அந்த திராட்சை பழங்களை அது அடைவதற்கு அது மிக உயரமாக பாய வேண்டி இருந்தது. As he jumped, he opened his mouth to catch the grapes. அது அவ்வாறு பாயும் போது தன்னுடைய வாயை திறந்தது அந்த திராட்சை பழத்தை பிடிப்பதற்காக. But he missed. ஆனால் அது வாயில் அகப்படவில்லை. The fox tried again, but missed once more. அது மீண்டும் ஒரு தடவை முயற்சி செய்தது, அதுவும் அதற்கு பலனளிக்கவில்லை. He tried a few more times, but kept failing. அதன் பிறகும் அது பல தடவைகள் முயற்சி செய்தது, ஆனால் எல்லா முயற்சியும் தோல்வியாகவே இருந்தது. Finally, the fox decided to give up and go home. இறுதியாக அது தனது முயற்சியை கைவிட தீர்மானித்தது. வீடு சென்றது. While he walked away, he muttered, "I'm sure the grapes were sour anyway." அது அவ்வாறு வீடு திரும்பும் போது தனக்குத்தானே முணுமுணுத்தது. இந்த
திராட்சை பழங்கள் புளிப்பானவையாகத்தான் இருக்கும் என நான் நம்புகிறேன். The moral, never despise what we can't have. Nothing comes easy. எங்களுக்கு கிடைக்காத ஒரு பொருளை கூடாது என்று நாங்கள் சொல்லக்கூடாது. எதுவும் எங்களுக்கு இலகுவாக கிடைக்காது. கஷ்டப்படாமல் எதையும் நாங்கள் அடைந்து விட முடியாது என்பதே இந்த கதையின் மோரல். இந்த ஸ்டோரியில வர நவுன்ஸை பார்த்தோம்னா ஃபாக்ஸ், ஃபுட், ஸ்டமக், farmer, wall, grapes, mouth, home. Adjectives: hungry, high, low, biggest, juiciest, rich. Past form of the verbs: search, searched. Search என்றா தேடுது. Rumble, rumbled, ஒரு விதமாக ஒலி எழுப்புறது. Stumble, stumbled, தடுமாறுது. See, saw, பார்த்தல். Jump, jumped, பாய்தல். Open, opened, திறத்தல். Catch, caught, பிடித்தல். Try, tried, முயற்சி செய்தல். Decide, decided, தீர்மானித்தல். Mutter, muttered, முணுமுணுத்தல். Walk, walked, நடத்தல். Answer the following questions. Why did the fox go out? ஏன் நரி வெளியே சென்றது? What did he see at the top of the farmer's wall? அது விவசாயியின் சுவரில் எதை பார்த்தது? What had the fox to do to reach the grapes? அந்த திராட்சை பழங்களை அடைவதற்காக நரி என்ன செய்ய வேண்டி இருந்தது? Did the fox reach the grapes finally? இறுதியாக நரியால் அந்த திராட்சை பழங்களை அடைய முடிந்ததா? While he walked, what did he mutter? அது நடந்து சென்ற போது என்ன தனக்குத்தானே வாய்க்குள் முணுமுணுத்து கொண்டது? இதில் உங்களுக்கு ஃபுல் ஆன்சர் போட்டிருக்கிறேன். ஃபுல் ஆன்சர் எழுதி பழகிறது உங்களுக்கு நல்லதுன்றதால ஃபுல் ஆன்சர் போட்டிருக்கிறேன். நீங்கள் ஆன்சர்ஸை உங்களோட ஆன்சர்ஸோட செக் பண்ணலாம். அடுத்த வீடியோ ரீடிங் கம்ப்ரிஹென்ஷன் பார்ட் 3 இன்னும் ஒரு ஸ்டோரியோட உங்களை நான் மீண்டும் மீட் பண்ணுவேன். தேங்க்யூ.